அதான் தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க அது பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறி போச்சு. அதனால் அந்த தேர்தல் ஆணையம் அமைப்பதே அப்படி தான் தேர்ந்து அமைச்சிருக்கிறாங்க அவங்க. அதுக்காக தான் சட்டத்தையெல்லாம் திருத்தி ஆணையர்களை நியமிப்பதற்கான சட்ட வழிமுறைலாம் திருத்தி அவங்க கொண்டு வந்தாங்கலாம் நமக்கு தெரியும். ஆகவே அந்த தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி கேட்கிற கேள்விக்கோ, இன்னும் சொல்ல போனால் எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கோ பதில் சொல்ல மறுக்க உச்சநீதிமன்றம் சொல்லுவதையே அவங்க ஏற்க மறுக்கிறாங்களே. உச்சநீதிமன்றம் சொல்வதே ஏற்க மறுக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது, இன்னும் முடியல. அது முடிகிற வரைக்கும் கூட அவங்க காலதாமதம் இல்லாமல் தமிழ்நாட்டில் 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் அமல்படுத்துகிறாங்களே. ஆகவே அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன, யார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, கூச்சம் இல்லாமல் பாஜகவுக்கு சேவை புரிவது என்கிற அந்த ஒரே நோக்கத்தோடு அவங்க பணியாற்றுறாங்க. கடந்த தேர்தலுக்கு இந்த இரட்டை இலக்கத்தில் திமுக கூட்டணியிடம் கேட்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வாய்ப்பு எந்த அளவுக்கு அதாவது எல்லா கட்சிகளுக்கும் தாங்கள் போட்டியிடக்கூடிய எண்ணங்களை அதிகரித்து கேட்க வேண்டும் என்கிற நிச்சயமாக அந்த அந்த எண்ணம் என்பது இருக்கத்தான் செய்கிறது. அதுபோல் எங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. ஆனால் இது எத்தனை இடம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நாங்கள் சம்மந்தப்பட்ட கூட்டணி கட்சிகளோடு பேசி தான் முடிவு செய்ய முடியும்.